வணக்கம் நண்பர்களே, வனஅருவி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி காமிக்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயம் எதுவுமே தெரியாத விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார மட்டும் போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்திய நாடோட தேசிய மரத்தோடு தான் பார்க்க போகிறோம். தேசிய மரம் ஆலமரம்னு சொல்கிறாங்க. இது வழக்கம் போல் எல்லாரும் மாதிரியும் நான் போட்டு அறுக்க விரும்பலை. இது நிழல் தருது, நிறைய பழங்களை கொண்டு இருக்குது, காக்கா பறவைங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வர்ற ஒரே ஒரு வேர் வரக்கூடிய ஒரே மரம் இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அறுக்க விரும்பலை. வேறு ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதை அன்றைக்கி சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இது எதுக்காக நம்ம நாட்டுக்கு தேசிய மரமாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல, நான் சொல்கிறதுக்கிட்ட கேளுங்க. இந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வேர்கள் நிறையா இருக்கும். வேர் கீழேருந்து மேலே போச்சா இல்லை மேலேருந்து கீழே வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மேலேருந்து தான் கீழே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. மேலேருந்து தான் கீழே வந்திருக்கும். ஒரு சில வேர் கீழேருந்து மேலே வந்திருக்கும். இது ஆணி வேர்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் கிளை வேர்கள்னு சொல்கிறாங்க. இந்த வேர்கள் எல்லாமே நம்ம இந்திய நாடு இந்த கிளை வேர்கள் மாதிரி ஒருத்தரும் ஒரு நாட்டில் இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லோரும் பிரிஞ்சு இருக்காங்க. பிரிஞ்சு இருந்தாலும் இந்த எல்லாத்தையுமே ஒட்டுக்க நின்று இந்த மரம் தாங்கி பிடிக்குது. நம்ம இந்திய நாடு மாதிரி நடுவில் இருக்கிற மரத்தை. அதுக்காக தான் இதை இந்த மரத்தை அது மட்டும் இல்லாத இது வலிமையான கூடிய மரமும் சொல்கிறாங்க. அதனால தான் இதை நம்ம நாட்டு தேசிய மரமாக ஆக்கியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பேனியன்கிற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. அது ஒரு குஜராத்தி வார்த்தை. அதுக்கு ஆர்னியன்னு வச்சுருந்தாங்க குஜராத்தி. ஃபஸ்ட்டு இதை குஜராத்காரங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் நாட்டு பழங்காலத்தில் இருந்தவங்க 1400 சம்திங்கில் வந்த போர்ச்சுகீஸ் வீரர்கள்லாம் இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா பேனியன் ட்ரீன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அவங்க தான் அதுக்கப்புறமா தான் இதை ஆலமரத்தை 1950 நம்ம தேசிய மரமாக ஆக்கியிருப்போம். இதுக்கு மூல காரணம் பார்த்திங்கன்னா இந்த மரம் நிலத்தில் ஏகப்பட்ட தண்ணீரை உறிஞ்சி அது உயிர் வாழ்ந்தது. சப்போர்ட்டிவாக யாரோட உதவியும் இல்லாத தனியாக வளரக்கூடியது. எவ்வளோ பெரிய மரமாகுதுன்னு பாருங்கள். இருக்கிறதுலே பெரிய மரமாக இருக்குது. நம்ம சென்னை அடையாறில் கூட 450 வருஷம் கொண்ட ஒரு பழமையான ஒரு மரம் இருக்குது. அந்த வீடியோ அப்புறமா கிடச்சதுன்னு உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி எதுக்காக தேசிய மரமாக்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்